வாழைப்பூ வச்சு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கணும். அந்த உள்ளே இருக்கிற இந்த மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து அதுக்குள்ளேருந்து எடுக்கணும். எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். என்ன வாழைப்பூ குழம்பு செய்கிறதுக்கு வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸு வெங்காயம், எல்லாரையும் போடலாம், இல்லைன்னா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் அரைச்சிருக்கு, கொஞ்சம் குழம்பு பொடி. இது இப்போ நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் பூண்டும். பூண்டு வதங்குது. தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி, குழம்பு பொடி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் குழம்பு பொடியும் சேர்த்தாச்சு. இது லேசாக வதக்கி விட்டுக்கிடுவோம். வதக்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்தாச்சு. ஏற்கனவே நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு மிதமான தீயில் கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிக்குது. உள்ளே போட்டிருக்கிற வாழைப்பூ வேகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைப்போம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் தண்ணி வற்றி கட்டியாக வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.